ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்கலாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இது எங்கள் புதுக்கோட்டை சைடு வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குங்க. இங்கே இப்போ இந்த காயை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், சும்மா கொஞ்சம் போல் ஒரு 4 பீஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் போடுவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயிலேயே. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டு லைட்டாக கொஞ்சம் போல் மல்லித்தூள் போட்டு தேவையான அதில் உப்பு போட்டு கிண்டி இறக்குறதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.